நரிக்குடியா பேசுறது? பொண்ணு வீட்டுல இருந்தா 9:40க்கு நாங்க எல்லாம் புறப்படுறோம். இதானே வையா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. வாமா. ஏங்க பொண்ணு பார்க்க போறப்ப பிள்ளைங்களை கூட்டு போக வேண்டாமா? ஏண்டி நிச்சயதார்த்தமா பண்ண போறோம்? பொண்ணை பார்க்கத்தானே போறோம். நமக்கு பிடிச்சிருந்தா கட்டா தாலியனா கட்டிட்டு போறான். வடிவு முன்னாடி இது பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். வீட்டுக்கு மருமகன் வர போறான். சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வருவியா? மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு வர்றிய? வடிவு ஏன் நீ பேசாம வர்றேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அடிக்கடி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பிய. அத பத்தி நான் என்ன ஏதுன்னு கேட்கறேன்னு தானே உனக்கு கோபம். இப்ப கேக்குற, அப்படி எனக்கு என்ன துரோகம் பண்ணிட்ட சொல்லு. என்னங்க துணிமணி வாங்கியிருப்பாங்க, இல்லன்னா நகை நட்டு வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் போய் நீங்க பெருசா கேட்டுக்கிட்டு நீ சும்மாறா சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க. நீ சொல்லித்தான் ஆகணும். இப்ப எதுக்குங்க அதெல்லாம்? நீ சொல்லாம உன்னை விட போறதில்ல. சொல்லு சொல்லு. நம்ம 2 பிள்ளைங்கள்ல ஒண்ணு உங்களுக்கு பிறந்தது இல்லைங்க. சார், உங்க 2 பேர்ல யார் அந்த அம்மாவோட புருஷன்? நான் இல்ல, நீங்கன்னு சொல்ல வந்தேன். என்னம்மா? டாக்டர் உங்களை கூப்பிடாரு. மளிகை சாமான் 350 ரூபா, ஸ்கூல் ஃபீஸ் ஓகே, கரண்ட் பில் தான் ஷாக் அடிக்குது. டாக்டர் நிலைமை எப்படி இருக்கு? இந்த மாசம் பரவாயில்ல, போன மாசம் தான் ரொம்ப மோசம். ஆனா உங்க நிலைமை பத்தி கேக்குறீங்க, அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கு? ஓ அதுவா, அது உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. மண்டையில கொஞ்சம் பலமா அடிபட்டு இருக்கிறதுனால கோமால இருக்காங்க. ஏன் டாக்டர் கோமான்னா என்னங்க? மரக்கட்ட மாதிரி படுத்திருப்பாங்க, மூச்சு இருக்கும் பேச்சு இருக்காது, சுத்தி வர என்ன நடக்குதுன்னு தெரியாம சுயநினைவு இல்லாம இருப்பாங்க. நினைவே வராதா டாக்டர்? நினைவா வரலாம், வராம இருக்கலாம், வந்துட்டு போகலாம், இல்ல போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம். என்னங்க இது, மயிலாப்பூருக்கு மாமரத்துக்கு டவுன் பஸ் விட்ட மாதிரி வரலாம், வராமலும் இருக்கலாம், வந்துட்டு போகலாம், போயிட்டு வரலாம், இடையில பிரேக் டவுன் ஆகலாமா? ஆமா ஆகலாமே, கோமானம் சத்தியமா ஒரு கண்டக்டர் தான். டாக்டர் இதை விட பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனப்படாது, வீட்லயே கொண்டு போய் வச்சு பாத்துக்கலாம். எதுக்கு நீங்க ஒரு நர்ஸ் வச்சுக்கங்க. ஐயா டாக்டர் பேச்ச கேட்டு அம்மாவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க ஐயா. நீ என்னப்பா கூட மாட ஒத்தாசிக்கு சொன்னாக்க, பக்கத்துல ஒரு டெத் கேஸ் இருக்கு, அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இவர் என்ன டாக்டரா இல்ல வெட்டியானா? போற போக பார்த்தா பாடியை மயான வரைக்கும் எடுத்து போய் அடக்கம் பண்ணிட்டு தான் வருவார் போல இருக்கு. வடிவு உனக்கு கோமா வந்துருச்சுன்னு டாக்டரே சொல்லிட்டார். இனிமே நான் என்னம்மா செய்ய போறேன்? எதையுமே சொல்லாம நீங்க கோமாவை படுத்திருந்தாலும் குழப்பம் இல்ல. 2 புள்ளையில ஒரு புள்ளதான் அவர் புள்ளன்னு சொல்லிட்டு படுத்துட்டீங்க. இப்ப 2ல 1 யாருன்னு அவர் கண்டுபிடிப்பாரு. கோயந்தா, இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சேன்னு தான் எனக்கு பெரும் கவலையா இருக்கு. இந்த விஷயத்தை வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்னங்க முதலாளி, இந்த விஷயத்தை வெளியில சொன்னா சொல்றவனுக்கு தான் கேவலம். இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் தாராளமா எனக்கு அப்பப்ப சில்லறை அடிக்கணும். நீ கேட்கறத கொடுக்கறேன்டா. என்னாச்சுப்பா? அம்மா கோமால இருக்கிறத டாக்டர் சொன்னாரு. அம்மா கேப்ப எப்படியாச்சு? நம்ம கார் ஆக்சிடென்ட்ல கோமா வரல, ஆக்சிடென்ட்க்கு முன்னால ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதுலதான் கோமா வந்து. கோமாவில குழப்பி தலையில அடிபட்டு நான் என்னங்க பண்ண முடியும்? டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மாக்கு சுயநலம் வருமா வராதா? எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். உங்க அப்பாவுக்கு அதே குழப்பம் தான், 2ல 1 தெரிஞ்சாகணும். லுங்கி தட்டுட்டியா முடிச்சுங்க, ரொம்ப தூக்கிடாத, மான பிரச்சனை. நாங்களா இது ராத்திரில கூட வேர்க்குது. என்ன தமிழ்நாடு இது? என்ன காதுக்குள்ள என்னமோ கொடையுது? தமிழ்நாடு தான் கொடையுது. தமிழ்நாடு எப்படியா கொடையும்? பாட்டு பாடிக்கிறாங்களே,
செந்தமிழ்நாடுன்னு சொல்ல சொல்ல தேன் வந்து பாயுது காது உள்ளோன்னு. நல்லா பாடி இருக்கானே. யாரு? பாரதி. பாரதி 2 பேரா? ஓ, தண்ணி போட்டா எல்லாம் ரெண்டா திரும்ப உனக்கு. பாரதி யார்? அதான் யார்? என்ன உனக்கு பாரதி தெரியாது? தில்லகன்ல ஊடியா? பாரதியாருக்கு நம்ம திருளக்கண்ணில் ஊடா. உனக்கு உன் வீடுன்னு தெரியாது, பாரதி வீடுன்னு தெரியாது. பத்தியா உன் வண்டி நீ என் வீட்டாண்டு நிறுத்திக்கிற. போயா போயா வீட்டுக்கு போயா பொண்ணு தனியா இருக்கா. இன்னைக்கு இங்க போ. நீ வீட்டுக்கு போய் சேர மாட்டா. ராத்திரி இங்க 10 நின்னுட்டு காலைல போ. தெரியா? ராத்திரி தாகத்துக்கு 10மா உனங்க. ரொம்ப குடியாத இங்கதான் குட்டி. என்ன முடிவுல முடிக்கிட்டு தண்ணியில இருக்கிறேன். கேரள மிச்சலாம் பாக்குறியா? யார் காட்டு கருப்பா? எனக்கு அதெல்லாம் பயமா கிடையாது. கூவநதி ஆண்ட குப்பை மேட்டினில்ல சைடுல எருமைங்கோ சாத்தினில்ல கப்பு தாங்காமோ நாங்க ஊட்டிக்கின்னு கவுண்டச்சி பத்துக்கு ஏத்திக்கின்னு ஆச்சு. அணிய மாட்டேன். என்ன ஜாஸ்தி ஊத்திட்டுனா என்னையா ஊத்துற? தண்ணிய ஊத்திக்கிறேன். மஞ்சாச்சியா? ஆமா. நீதானா அப்ப என்ன முதுகுல மெச்சது? ஆமா. நான் தப்பு பண்ண சொல்லலாம். என்ன தொந்தரவு பண்ணி நிக்கிறியே. இந்த வாட்டி ஏன் தப்பு இல்ல, அந்த பொண்ணு தான். எந்த பொண்ணு? நான் ஒரு பொண்ணு தான் எப்பவும் என்ன தொந்தரவு பண்ணினே இருக்குது. தினைக்கும் தொந்தரவு பண்ணிதான் என்ன செல்லு பொண்ணு. இன்னைக்காவது வந்தெல்லாம் நீ ஏத்திக்கனா மானா வரியாது நினைப்பா வருது. வருதா? தப்பு இல்ல. இல்ல. மனசாட்சி கூட பேசினா பாரம் குறையும்னு வாங்க. பாரம் கூடி பூச்சே. உள்ள இவ்வளவு ஆசைய வச்சுக்கணும். வெளியில விட்டு கடைக்கு தெரியறியா? இரு, உன்னை ஒரு வழி பண்றேன். இன்னாடி செல்வி, காலங்காத்தால குளிச்சுட்டு நிக்கிற. இன்னும் ஒரு தின்சாக்குற. அது வந்து நேத்து ராத்திரி ஊர் அடங்கினதுக்கு அப்பால அவரு வந்தாரு. அவருன்னா என்ன கட்டிக்க போறவரு. கசாப்பு கடைக்காரரு. ஏண்டி சொல்லி விடுற? சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. காலங்காத்தால என் ஊட்டாண்ட உனக்கு என்ன வேலை? என்ன வேலைன்ற? சரியா பாரியா, நீ நிக்கிறது என் வீடு. உன் வீடு இங்க எப்படி வந்தது? பக்கத்து வீட்ட காணும். எப்படி உன் வீட்டாண்ட வந்த? எப்படி வந்தியா? என் வீட்டு திண்ணையில என்னையே படுக்க வச்சுட்டு நீ வீட்டுக்குள்ள போறப்பவே தெரியும் நீ ஏதோ ஜிகால்ஸ் பண்ண போறேன்னு. பரவாயில்லை, மன்னிச்சிட்ட மாப்பிள. வடிவேலு பயங்கரமா ஆடுபாடு. பந்த போறதுக்கு முன்னாடி பாய விரிச்சிட்டியா? எல்லாம் பாப்பா சொல்லிடுச்சு. எல்லாம் பாப்பா சொல்லிச்சுன்னா இந்த வயசுல கேட்டுயா? பார், நெஞ்ச தொட்டு சொல்லு. நான் தொட்டு சொல்றியா? பத்தியா பாசுவனி? ஆமா. யாருங்க? எனக்கு நான் தெரியும். ஐயோ, இதுல இருந்து இனா தெரியுது. நல்ல ஷைனிங் மூஞ்சி தெரியுது. அடிச்சி, நீயும் நானும் இவ்வளவு நெருக்கமா இருந்தோன்னு பிரியுதாயா? கூச்சமா இருக்குது. என் மனசாட்சிக்கு விரோதமா எதுவுமே செய்ய மாட்டேன். நீ குச்சிடிக்கு சொல்ல மனசாட்சி தூங்கிச்சியா? நீ முழிச்சுக்கிட்டு இருந்து என்ன நான் பண்ணிட்டு போயா? ஐயோ மனசாட்சி பேமா, நீ தூங்கிட்டியா? என்ன நடந்தது சொல்லட்டுமா? ராக்கோழி கூவும் நேரம் நம்ம ராசாங்க ஆயி போச்சு. இந்த பாட்டு எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, நான் வைக்கு வந்துட்டேனே. எனக்கு பச்சை தண்ணி குளிச்சு பாழா போச்சு.